الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. نشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أوصيكم عباد الله وبالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وفي آية أخرى وبالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ قال له قومه لا تفرح إن الله يحب الفرحين. آمنا بالله صدق الله العلي العليم. الحديث: الصائم فرحتان، فرحة عند الفطر وفرحته عند لقاء ربه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் படைத்த நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சொல்லை சொல்லாலும் செயலாலும் முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கிருபை என்றென்று உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஜும்மா பிரசங்கத்தோட செய்தி மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற தலைப்பில் செய்தி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஆண் மகனோ ஒரு பெண்ணோ அந்த பெண்ணுக்கு தான் விரும்பிய மணமகன் கிடைத்தால் அந்த பெண் மகிழ்ச்சி அடைகிறாள். அதுபோன்று அந்த ஆண்மானுக்கு தான் விரும்பிய பெண் கிடைத்து விட்டால் மகிழ்ச்சி அடைகிறான். தன் விரும்பிய வாகனம் அவனுக்கு கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு பூரண சுகம் கிடைத்து விட்டால் பெரிய மகிழ்ச்சியில் அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான். இது உலகத்தில் நாம் காணுகிற செய்திகளாகும். சிலர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்து விட்டால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எடுத்த தலைப்பு இதுதான். இதற்குத்தான் காரணம். வருத்தத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், இளைஞர்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் வெற்றி கழிப்பை செலவு செய்வதற்கு தெருக்களிலே, வீதிகளிலே தான் பெற்ற அந்த கப்பை இருசக்கர வாகனத்தை வைத்துக் கொண்டு அந்த பைக்கினுடைய சத்தம் ஒரு பக்கத்தில், இளைஞர்கள் தன்னுடைய வெற்றியை வெளிக்காட்டுவதற்கு சத்தமிட்டு விசிலடித்துக் கொண்டு ஒரு வலம் வந்த செய்தி பார்க்கிறோம். எனவே வெற்றியை எப்படி நாம் கழிப்பது? வெற்றியை நாம் சந்தோஷமாக செய்ய வேண்டியதான். மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் சில வழிமுறைகள் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறது. அதிகமான நம்பர்கள் அதிகமான சத்தத்தோடு
இருசக்கர வாகன சத்தத்தோடு தெருக்கடியில வந்து அந்த காட்சி நமக்கு உள்ளம் நடுங்க வைத்தது. தொழுக முடிந்த சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் மண்டியிட்டு ஓதிருப்பீர்கள் நினைக்கிறானா, நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. திருந்தனைங்கிறதுக்கு சொல்லுகிற செய்திகள் ஆகும். யாரையும் நாம் வருத்தத்தோடு சொல்லுகிற செய்திதான். மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது நளினமாக மிக மிக சுமைகளை யார் மீதும் சுமத்தாமல் வருத்தப்படாமல் சொல்வதுதான் மார்க்க நமக்கு சொல்லுகிற விஷயமா. குர்ஆன் நிறைய செய்திகள் நல்லா சொல்லி காட்டுறோம். இந்த மாதிரி தன்னுடைய மகிழ்ச்சியை காட்டுவது ஒரு தகாத செயல் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சொத்து குர்ஆன்ல கஸஸ் என்கிற அத்தியாயத்துல ஒரு வரலாறு வருது. இது காலலஹு கௌமுஹு, அவனிடத்தில் அவருடைய சமூகம் சொன்னது, லா தஃப்ரஹ், நீ மகிழ்ச்சியில் குதித்து ஆட வேண்டாம். சிலர்கள் கொஞ்சம் செல்வம் வந்து விட்டால் அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் அப்படி குதித்து தன்னுடைய மதிப்பு தன்னுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துவாங்க. அப்ப சொல்வது உண்டு, ஆடாதப்பா, ரொம்ப ஆடாத அப்படின்னு சொல்வது உண்டு. அந்த மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை ரொம்ப ஆடம்பரமாக மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி காட்டிய பொழுது மக்கள் சொன்னார்கள், ஆடாத. மகிழ்ச்சியில் தன்னை மறந்து படைத்தனை மறந்து ஆடுகிற இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மகிழ்ச்சி என்பது வேண்டும், சந்தோஷம் என்பது வேண்டும். அது நிச்சயம் மார்க்கம் தடுக்கவில்லை. மகிழ்ச்சியை கொண்டாடுகிற விதத்தில் கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தந்த விஷயம் நமக்கு நிறைய இருக்கிறது அல்லவா. தொழுகையாளிக்கு கஷ்டம், உன் மகிழ்ச்சி இருக்கலாம், நீ வாங்கிய கப்பு மதிப்புமிக்கதாக இருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கலாம், சாதனை தான் இல்லை என்று சொல்ல. அதை எப்படி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும், மார்க்கம் சொன்னதை செய்ய வேண்டாமா, இஸ்லாமியுடைய கடமை அல்லவா என்பதை புரிய வேண்டும் என்றுக்காக சொல்லி காட்டுகிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள், நபித்தோழிகள், சஹாபிய பெண்மக்கள் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. நபிகள் கூட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு செய்தியை ஹதீஸ் சொல்லுது, அஸ்ஸாயிமு, நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறது. அல் ஃபரஹத் ஃபரஹத்தானி, ஃபரஹத்து இந்த பத்திரம், நோம்பு திறக்க நேரத்தில் அவன் அடைகிற மகிழ்ச்சி. பகலெல்லாம் பசித்திருந்துட்டு நோம்பு திறக்கும் போது அந்த ஜில்லான தண்ணியை குடிச்சோன்னா என்ன அழகா இருக்குது, அந்த கஞ்சி கூட குடிச்சிட்டு என்ன மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் சிலர்கள் செய்யக்கூடாது. பகலெல்லாம் வீடு சீக்கிரம் பிடிக்காதவங்க நோம்பு திறந்த பிறகு ஒரு ஊதி ஊதுனாங்கன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நபி சொல்றாங்க, நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. ஒன்று நோம்பு திறக்க நேரத்தில் அவன் படுகிற மகிழ்ச்சி, அடுத்து இந்த லிகா ரப்பி, தன் ரப்பை பார்க்கிற பொழுது அவன் அடைகிற அந்த ஆனந்த சுகம், அது பெரிய மகிழ்ச்சி என்று குர்ஆன் நபி சொன்ன காட்சி. செய்தி எப்படி வச்சுக்கிருக்காரு, குர்ஆன்ல ஒரு செய்தி வருது, எல்லாம் சொல்லி காட்டுறான். நன்மை செய்தவனுக்கு சொர்க்கம் ஆயிப்போச்சுல, சொர்க்கம் தானே, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்லுவான மாணவர்களுக்கு, இழுத்துட்டு போங்க அவங்க சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்து கிடைக்கும்னு சொல்லி ஆவலா உலகத்தில் கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம், குர்ஆன் பிரகம் நடந்தும் நபிவழி நடந்தும் எல்லாம் கிடைத்து வலதுகையில் பட்டோரை கொடுக்கப்பட்டு சொர்க்கம் என்று அல்லாஹ் தீர்ப்பு வந்த பிறகும் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். ஏன்? அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு சொர்க்கம் ருசிக்கல, என் ரப்புல் லிகா நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரப்பை நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கணும், பொன்னூர் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கணும்.
என்பது அந்த சொர்க்கவாசிகள் அப்படி அப்படி கிடைத்துக் கொண்டிருக்கணும் சொன்னதுனால அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டிடுக்கிறேன், போதும் போதும் போதும், இழுத்துட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மகிழ்ச்சி இருக்கிற ஆனந்த மகிழ்ச்சி என்று குரான் சொல்லுகிறது. இப்படி எல்லாம் மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்தி காட்டுறோம். இன்னும் இஸ்லாத்து நிறைய இருக்குது. சிலருக்கு தான் மகிழ்ச்சியை உணர்வுபூர்வம் வெளிப்படுத்தி காட்டுவாங்க. நண்பர்களுக்கு என்னப்பா அண்ணன் மச்சான் மகிழ்ச்சியா இருக்கிறிய? ஆமா மகிழ்ச்சியா இருக்கிற. அப்போ என்ன செய்யலாம், வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், என்னுடைய செலவு, விரும்பிய சாப்பிடுங்க. மகிழ்ச்சி வெளிப்படுத்தி காட்டுறாங்க, ஹலால். இன்னும் சிலர்கள் மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், வாங்க உங்களுக்கு நான் மது அருந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை ஊட்டுறாங்க. இது தவறு. இப்படி எல்லாம் உலகத்திலே தவறான விஷயத்தை செய்கிறவர்களையும் பார்க்கிற மகிழ்ச்சியிலே மார்க்கம் உட்பட்ட விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டி உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். மார்க்கம் இதையெல்லாம் எது தடுக்கப்பட்டதோ அதை விளக்குகிறது மகிழ்ச்சியிலே. எது நமக்கு ஹலால் என்று சொல்லுகிறதோ அப்படி செய்யலாம். இதெல்லாம் மார்க்கம் சொல்லித்தர செய்தி. ஒரு சமயம் ஆயிஷா அம்மா என்ன செய்றாங்கன்னா, நபியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல ஒரு பெண்மணி தனக்கு சாதகமான ஒன்றை கணவன்கிட்ட பெறணும்னா கணவன் மகிழ்ச்சியா இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறாரு, அப்பதான் செய்தி போடுவாங்க, எங்க ஒரு மோதிரம் வாங்கணுமே, ஒரு துணிமணி வாங்கணுமே அப்படின்னு சொல்லி, அதை பிள்ளைக்கு செய்யணும்னு சொல்லி அப்பதான் செய்தி போட மகிழ்ச்சி இருக்கிற நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஐஷாமா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், லம்மா ரஹீத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீபு நஃப்ஸு, மனம் சந்தோஷமா இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டேன். குல்து யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ லீ, அப்ப போடுறாங்க செய்தியை. நபி சந்தோஷமா இருக்கும் போது போடுறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக நீங்கள் அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபியிடம் நபி மகிழ்ச்சியா இருக்க சொன்ன உடனே அல்லாஹ் அஃபில்லி ஆயிஷா மா தகத்தம் மின் தம்பிஹா வ மா தஅக்கர என்று சொல்லிட்டாங்க. மகிழ்ச்சியில மனைவி கேட்ட உடனே நபி அவர்கள் உடனே ஆயிஷாவோட பாவத்தை மன்னிச்சிரு, முன்சென்ற பாவம் மன்னிச்சு சொன்ன உடனே அப்ப ஏற்பட்ட மகிழ்ச்சி ஆயிஷா அறிவிக்கிறாங்க, எனக்கு மகிழ்ச்சி என்ன வேண்டும், எனக்கு தன் தலையை முட்டு தொடையில் வைத்து அப்படி சிரித்து கொண்டு குனிஞ்சு நிமிர்ந்தாங்களாம் சந்தோஷத்துல. நான் கேட்டது கிடைத்து விட்டது, நபி எனக்காக பிரார்த்தனை செய்து விட்டார்கள், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் புரிஞ்சு கொண்டான் என்ற மகிழ்ச்சியிலே தன் தலையை தொடையில் வைத்து முட்டி நிமிர்கிற அளவுக்கு சிரித்தார்கள். இது சஹாபியத்தை பெண்கள்கிட்ட பார்க்கிற செய்திகளாம். இப்படி எல்லாம் மகிழ்ச்சியை சஹாபிகள் பார்த்திருக்க வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. எனவே மார்க்கம் சொல்லப்பட்ட மார்க்கம் வரையறுக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை நாம் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காட்டுங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. மார்க்கத்தை சொல்லுது, நல்ல ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்காதீங்க, எப்பவும் கஷ்டப்பட்டு இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்க என்று மார்க்கம் சொல்லுவது. எனவேதான் மார்க்கம் சொல்லுகிறது, நோன்பு வைப்பது 2 ஈதுகளுக்கு உங்களுக்கு ஹராம். ஏன்? மகிழ்ச்சியான நாள் அது, சந்தோஷமா இருங்க, நல்ல உண்டு கழித்துக் கொள்ளுங்கள், புத்தனை உடுத்திக் கொள்ளுங்கள், சிரித்த முகத்தோடு நாளை கழிங்க. நோன்பு இருக்க வேண்டாம், அது ஹராம் என்று மார்க்கம் தடுத்த நோக்கம் மனிதனுக்கு மகிழ்ச்சி மிக அவசியமான ஒன்று என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக சொல்லப்படுகிற செய்திகளா. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தும் கூட இப்படி மகிழ்ச்சியை மார்க்கத்துக்கு புறம்பாக செயல்படுவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இதெல்லாம் சொல்லி காட்டுவோம். அல்லாஹ் நமக்கு அருள் செய்யணும், இதாயத்தை கொடுக்கணும். சுருக்கமா செய்தி சொல்லி முடிச்சுக்கிறோம். அதாவது ஒரு 3 செய்தியை சொல்லி காட்டுறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி. இது முஸ்லிம் சரித்திரத்துல செய்தி. நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. நபியோட இருப்பாங்க. அவங்களுடைய தாய் இஸ்லாத்துல இல்லை. அப்ப அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, தன் அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, களிமா சொல்லிருக்கேன்னா நீங்க சொர்க்கம் போன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய தாய் அபூ ஹுரைரா திட்டுவாங்க, கடுமையா திட்டுவாங்க மகன்.
உடனே வந்துடுவாங்க சொல்லாட்டா. இப்படியே பல காலங்கள். ஒரு நாள் சொல்ல போது நபியை பத்தி கடுமையா திட்டாங்க. அபூ ஹுரைரா ஒரே அழுக 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 அழுகிறாங்க. அப்புறம் சொல்லையா, அபூ ஹுரைரா என்ன செய்தி? யா ரசூலல்லாஹ், என் தாய் இஸ்லாத்துல வரல, ஹிதாயத்துக்கு வர கிடைக்கல. நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, இன்னைக்கு வித்தியாசம் உங்களை சேர்த்து திட்டாங்க, எனக்கு மனசு பொறுக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா யா ரசூலல்லாஹ், என் தாய்க்கா துவா செய்ய, ஹிதாயத்துக்கு துவா செய்ய, பணம் காசுக்கு இல்லை, என் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், துவா செய்ய. துவா செய்யறாங்க. தெரிஞ்சவர் துவா செய்ய முடிச்ச உடனே அபூ ஹுரைராக்கு தெரிஞ்சிருக்கு, நபி கேட்டு விட்டால் அதற்கு வேறு வழிகளை இருந்துச்சு, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விடுவான் என்பதற்காக வேக வீட்டுக்கு போறாங்க. போன வீடு பூட்டி இருக்கு, உள்ள குளிக்கிற சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரம் வாசல் நிக்கிறாங்க. அபூ ஹுரைரா கதை துறக்கப்படுது. அம்மா சொல்றாங்க, மகனே அபூ ஹுரைராவே, ரசூலுல்லாஹ் என்னை கூட்டு போ, நான் களிமா சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்பட்ட மகிழ்ச்சி 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 கொஞ்சம் நெஞ்சமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சமுதாயத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் பற்றி சொல்லுகிற பொழுது வெறுப்படைந்த அந்த என்னுடைய தாய் நபியுடைய பிரார்த்தனைக்கு பிறகு ஹிதாயத்து கிடைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற அந்த காட்சியை கண்டு பார்த்து அகமகிழ்ந்து இருந்தார்கள். எனக்கு இதோட என்ன வேண்டும்? ஒன்றுமே வேண்டாம். நான் மட்டும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது, என்னை பெற்றெடுத்த தாயும் செல்லணும்னு ஆசைப்பட்டேன், கிடைத்து விட்டது, எனக்கு உலகத்தில் எதுவுமே வேண்டாம், போதும் என்று அந்த அளவுக்கு ஆனந்தத்தில் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அண்ணன் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறார். அதுபோல் நபி அவர்கள் சந்தர்ப்பத்திலே மகிழ்ச்சியில் அடைஞ்சிருக்கிறார். மகிழ்ச்சி நேரத்தில் செய்கிற செயலையும் நமக்கு ஹதீஸ் சொல்லி காட்டுது. மக்காவில் ஆரம்ப கட்டத்துல நிறைய எதிர்ப்பு இஸ்லாத்துக்கு, அடி உதல், களிமா சொன்னாவே சிக்கல். சில சஹாபிகள் களிமா சொல்லி முடிச்ச பிறகு ஹரமுக்கு போவாங்க, சத்தம் மூட்டு களிமா சொல்லுவாங்க, நிறைய அடி வாங்குவாங்க. அப்படியே கஷ்டப்பட்ட நேரத்துல அல்லாஹ் துவா செய்யுங்க, யாரா சொல்ல, அல்லாஹ் இஸ்லாத்தை வலுப்படுத்துவதற்கு நீ ஒன்று அபூஜகளையாவது முறையால் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி துவா செய்வாங்க. துவா கேட்ட அந்த பறக்கத்தான் உமர் வாங்கி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இந்த செய்தி நபிக்கு கிடைக்குது. சபைக்கு உமரும் வர்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பதறி நிற்கிறாங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியல. நபிக்கு ஏற்க தவறு வந்துருச்சு, அறிவிச்சுட்டான். சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே நடுங்கிறாங்க. இப்பொழுது வருகிறது உமர் என்று வீரத்திலே மிக மிக சிறந்தவர். ஒரு செய்தி உமர் வரலாறு சொல்றாங்க. எப்படின்னா, ஹிஜ்ரத்துக்கு செல்லுகிற பொழுது மக்காவிலிருந்து சஹாபாக்கள் ஒளிந்து ஒளிந்து சென்றார்கள். உமர் பகிரங்கமாக சொன்னாங்க, நான் இப்ப மதீனாவுக்கு செல்லுகிறேன், உன் மனைவிக்கு நீ கணவனுக்கு ஆசைப்பட்டல் வா, தடுத்துப்பா, உன் தாய்க்கு பிள்ளையா இருந்தா தடுத்துப்பார் என்று சொல்லி மாலை உருவிக்கொண்டு மக்காவில் மிக மிக சத்தமிட்டு சொல்லி ஹிஜ்ரத்துக்கு செய்த சஹாபி. இப்படிப்பட்ட சஹாபி தானே. சஹாபா நடுவாங்க, நடுங்கிட்டாங்க. சொல்ல இருக்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்களோட சபையில உட்கார்ந்து கையை பிடிச்சு அழுகிறாங்க. ஒரு வசனம் அப்படி பிரட்டி போட்டுச்சு. இந்த இதயத்தை, கல்லை போன்று மிக இருகலாக இருந்த இதயத்தை ஆட்சி அவனுடைய இதயத்தை ஒரு வசனம் மாற்றி போட்டு அப்படியே சாதாரண மனிதனாக இழகி விட்டார்கள். இவர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சி. என்ன செஞ்சிருப்பாங்க? ஸ்வீட் கொடுத்தாங்களா? அல்லது உங்களை மாதிரி கைதட்டி ஓடு கத்துனாங்களா? இல்லையே. உடனே சஜிதா செஞ்சாங்க. இந்த மகிழ்ச்சியை கொடுத்தது ரப்பு. இந்த சமுதாயத்தை வலுப்படுத்துவதற்கு கேட்ட துவா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எனவே உமர் என் நண்பர் சமுதாயத்திற்கு உள்ளே புகுந்து கொண்டார்.
எனக்கு கொடுத்த ரப்புக்கு நான் மகிழ்ச்சியை சேவிக்கிறேன் உடனேயே சஜிதாவை விழுந்து அப்படியே அந்த அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காட்டியதாக வரலாறு காண முடியாது. நீ அப்படி செஞ்சிருக்கணும். வெற்றி கிடைச்சிச்சா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க நிறைய கிரிக்கெட் பார்ப்பீங்க. இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட்ல பண்றீங்க பார்த்துருக்கீங்கல்ல, ஒருத்தர் 100 அடிச்சுட்டா, வெற்றி கிடைச்சிட்டா, என்ன செய்யறாங்க? கிரவுண்ட்லயே சஜிதா செஞ்சிடறாங்க. ஒழு தேவையில்லை, அதற்கு கிபிலா தேவையில்லை, எந்த திசை நிற்கும் சுக்குர் செஞ்சிடலாம். அதற்கு கிபிலாவோ ஒழு தேவையில்லை. சுக்குர் என்பது தெரிவிப்பதற்கு, மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்கு அதற்கு ஒழு தேவையில்லை, கிபிலா தேவையில்லை. உடனேயே படைத்திறப்புக்கு நான் ஒன்னு அடிமை, என் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். நீ கொடுத்த வெற்றி என்பதை அந்த இஸ்லாமியன் வெளிப்படுத்தி காட்டிய அந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் அதற்கு பிறகும் எப்படி செய்யணும். எனவே மகிழ்ச்சியை காட்டுகிற விதம் மார்க்கம் சொல்லுகிறது. இப்படி பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், கேட்பது காலில்னு சொல்லலாம். நினைக்காத, ஒரு காலம் வரும், அப்ப அல்லாஹ் தட்டுன்னு வச்சுங்களேன், கதையாக. எனவே அடங்கி இருக்க, அடங்கி வாசிக்க, அடங்கி கொண்டாடுங்க என்பதைத்தான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, மகிழ்ச்சி சஹாபாக்கு வெளிப்படுத்தி காட்டிய ஒரு விஷயம் பார்க்கிறோம் பாருங்களேன். ரசூலுல்லாஹ் உபய் இப்னு கஅப் நல்ல காரி, குர்ஆனை மிக சரளமாக ஓதக்கூடியவங்க, தெளிவாக ஓதக்கூடியவங்க, குர்ஆனை கற்றறிந்தவர். ரசூலுல்லாஹ் உபய்யை அமர்னி அல்லாஹு அன் அக்ர சூரத்து கதா. உபய் இப்னு கஅப் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உனக்கு அல்லாஹ் இந்த சூறாவை கற்றுக் கொடுக்க சொன்னான், ஓதி கொடுக்க சொன்னான்னு சொன்ன உடனே எனக்கா, என்ன குறிப்பிட்டு சொன்னா? சொல்ல, ஆம், ரகர்னி பி இஸ்மி யா ரசூலல்லாஹ், இந்த உபய்ன்னு சொன்னானா, உபய் இப்னு கஅப்னு சொன்னானா? ஆமா ஆமா. அந்த நேரத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் உபய். அல்லாஹ் நாம் ஓதிய அந்த கிராத்தை, நாம் ஓதிய குர்ஆனை, குர்ஆன் தொடர்பு இருக்கிற விஷயத்தை அல்லாஹ் புரிந்து கொண்டான். எனவே நபி அவர்களுக்கு என்னுடைய பெயரை சொல்லி இந்த சூறாவை கற்றுக்கொடு சொன்னா எனக்கு அதோட என்ன மகிழ்ச்சி தேவைன்னு சொல்லி மகிழ்ச்சியை கண்ணீர் வடித்து, ஆனந்த கண்ணீர் வடித்து வெளிப்படுத்தி காட்டியதாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது வரலாற்று. இது எல்லாம் மகிழ்ச்சி என்பது இப்படி நமக்கு மகிழ்ச்சியை கொண்டாடணும் உங்களுக்கு சொல்லி காட்டுற செய்திகளா? அல்ஹம்துலில்லாஹ். எனவே இது போன்ற செய்திகள் நிறைய உண்டு. அல்லாஹ் அனைவர்களுக்கும் இந்த குறுகிய நேரத்தில் இந்த கேட்ட செய்தியை, இந்த பரஹத்த செய்தியை, மகிழ்ச்சியை நம்ம எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தி காட்டுங்கள். அல்லாஹ்வுக்கு எப்பொழுதுமே நன்றி பாராட்டுவது மிக மிக விருப்பமாக இருக்கும். ரப்புக்கு ஒரு செய்தியை வெளிப்படுத்தி காட்டணும்னா ஹதீஸ் வருது, ஒரு இஸ்லாமியன் ஒரு மடல் தண்ணீர் குடிச்சான்னு வச்சுக்கலாம், தண்ணி குடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோட அந்த மகிழ்ச்சி அடைக்கலாம். அது போன்று ஒரு இஸ்லாமியன் உணவு சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அந்த மகிழ்ச்சி அடைக்கலாம். இப்படி எல்லாம் பார்க்க முடிகிறது. அது போன்று ஒரு இஸ்லாமிய சஹாபி நபியுடைய விருந்தாளியா வர்றாங்க, நபியுடைய வீட்டுல ஒண்ணுமே இல்லை. ஒரு சஹாபி அழைச்சிட்டு போறாங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. மனைவியில சொல்றேம்மா, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி, எனவே வீட்டுல இருந்து அப்படியே கொடுத்துன்னு சொல்றாப்புல. சொன்ன உடனே அங்க இருக்கிறது கொஞ்சம் காண உணவு தான் இருக்கு. அந்த அம்மாவே அவங்க கேட்ட அதிசயம் இருக்கலாம் வரலாறு. அந்த அம்மா சொல்றது, எங்க இருக்கிறவங்க கொஞ்சம் தான், இரவு நேரம், அதனால நான் உங்களுக்கு யோசனை சொல்லவா, என்னன்னா நீங்க சாப்பிட உட்கார்ந்துருங்க, அவங்களும் உட்காரட்டும், விளக்க சரி செய்த மாதிரி அமர்த்திருங்க, விளக்க வந்தவர் உண்மையா சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே தன் கணவருக்கு இப்படி சொல்லி காட்டுறாப்புல. இப்ப நடக்குமா? இதெல்லாம் சாத்தியப்படாது. இங்க ஒரு மிஸ்கின் சாப்பிட போட்டுக்கணும்னு சொன்னா வீட்டுல கேட்டுக்கிறேன்னா சொல்லுவாங்க. அவர் யார்கிட்டையும் கேட்கல, நேர வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். மறுநாள் காலையில சஹாபி வர்றாரு, அல்லாஹ்வே உங்களை புகழ்ந்து பேசுகிறான். இந்த தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் ஒரு சாதாரண மனிதருக்கு விருந்து கொடுத்த நிகழ்ச்சி அல்லாஹ் பொருந்தி கொண்டான், விரும்பினான் என்று சொல்லுகிற பொழுது அவர் பட்ட மகிழ்ச்சி எவ்வளவு ஆனந்தமா இருந்திருக்கும் பாருங்க. இப்ப நம்ம உலகத்துல ஒரு பெரிய ஜனாதிபதி வச்சுக்கிறீங்களேன்,
ஜனாதிபதி உங்களை கூப்பிடுறாரு, கூட்டத்துல வாங்க 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 கூப்பிட்டா, கூட்டத்தை யாரை விட்டவங்களை கூப்பிட்டா எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். மனதுக்கு யார் விட்டுட்டாரு, எனமோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி கூப்பிடுறாரு, பக்கத்துல போன உடனே நமக்கு கொடுக்கிற மரியாதையை பார்த்து எவ்வளவு ஆனந்தம் கொள்வோம். இந்த மகிழ்ச்சி என்பது அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் இந்த உலகத்துல நல்ல காரியம் செய்து அதிகம் செய்து நல்ல விதமாக நடந்த மக்களுக்கு அல்லாஹ் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறான். நிழலில்லாத நேரத்தில் என் அடியான உலகத்திற்காக வாழ்ந்தவன், எனவே அவனுக்கு நிழல் கொடுத்து நல்ல மகிழ்ச்சி அடைய செய்கிறான். இதெல்லாம் பார்க்க முடிகிறது ஹதீஸிலே. எனவே நாம் காலத்துல எப்பொழுதும் சரி மகிழ்ச்சி அப்பப்போ வரும் போகும். நீடித்த மகிழ்ச்சி சொர்க்கத்தில் தான். நீடித்த மகிழ்ச்சி உலகத்தை விட்டு பிரிந்த பிறகுதான். அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, லிகா கிடைக்கிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சி தான் ஆனந்த கொள்கிற மகிழ்ச்சிகளாகும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் மனிதர்களுக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது அருள் செய்வானாக. ரப்பே ரஹ்மானே, எந்த கவலை இல்லாமல் மகிழ்ச்சி இருப்பது அருள் செய்வாயாக. உலகத்தில் வாழ்கிற பொழுது உனக்கு பிடித்தமான செய்தியை உலகத்தில் செய்து ஒரு பொருத்தம் கிடைப்பது அருள் செய்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.